Last class, we discussed the question answers in the poem The Stick Together Families. In today's class, we'll be looking into the supplementary read of Unit 7, The Christmas Truce. So, in the Christmas Truce supplementary reading பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு small motivational video பார்த்துட்டு நம்ம அதை தொடர்ந்து பார்க்கலாம். ரெக்கார்டிங் பாஸ் பண்ணணும். ராஜேஷ் அண்ணா ரெக்கார்டிங் பாஸ் பண்ணணும். நம்ம எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் முதல்ல நம்ம எஃபர்ட்டை நம்ம போடணும். இந்த எஃபர்ட் வந்து உடனே இமீடியட் இட் காண்ட் எண்ட் வித் இட் மே நாட் ஹாவ் அ பாசிட்டிவ் ரிசல்ட் பட் we will definitely reach our goal if we put consistent efforts. தொடர்ந்து முயற்சி நம்ம செஞ்சுட்டே இருந்தோம், அந்த லட்சியத்தை தான் நம்ம அடையணுங்கிறத எண்ணமாவே நமக்கு இருந்தது அப்படின்னா இன்னைக்கு இல்லாட்டி இன்னைக்காவது ஒரு நாள் நம்ம கண்டிப்பா அதுல ஜெயிப்போம். நம்மளும் வந்து ப்ரூவ் பண்ணி காட்டுவோம் நம்ம போனது வந்து சரியான பாதை தான் அப்படிங்கிறது நம்மளால இன்னொருத்தருக்கு ப்ரூவ் பண்ண முடியும். So with that good note, we'll start today's class, Unit 7, The Christmas Truce. ஸோ இந்த கிறிஸ்மஸ் ட்ரூஸுங்கிற சப்ளிமெண்ட்ரி ரீடிங்கில் என்ன வந்து யாரெல்லாம் மெயின் கேரக்டர்ஸ், இந்த நரேட்டர், அப்புறம் அவருடைய நண்பர் ஜான், அப்புறம் இந்த ஜெர்மன் நாட்டை சேர்ந்த சோல்ஜர்ஸ், அவங்கள பற்றிலாம் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். ஸோ இட் இஸ் டேக்கிங் பிளேஸ் இன் தி டைம் ஆஃப் வேர்ல்ட் வார் 1, முதலாம் உலகப்போர் அதுபோது சொல்லப்படுற கதை தான் இது. எப்படி வந்து அவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய எனிமிட்டியை மறந்து எப்படி வந்து கிறிஸ்மஸ் பண்டிகை வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கதையில நம்ம பார்ப்போம். டாம், he is writing letter to his sister, like how they celebrated the Christmas. Who celebrated? These German soldiers and the British soldiers. How they celebrated together happily, forgetting their enmity. பகையை மறந்து எப்படி ரெண்டு பேரும் அந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு எப்படி சேர்ந்து கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத இந்த கதையில பார்ப்போம். இட் இஸ் ரிட்டன் இன் த ஃபார்மேட் ஆஃப் அ லெட்டர். கடிதம் எழுதுறா போல சொல்லியிருப்பாங்க. I'll share the screen of the text. The supplementary reading is being written by Aaron Shepard. This piece, set during World War I, highlights the beauty of unlikely friendships and fellowships. It is a British soldier's letter to his sister on how all enmity was forgotten as British and German soldiers celebrated Christmas together. இந்த பகையெல்லாம் மறந்து ஒரு எனிமி, எனக்கு அவங்கள பிடிக்காது, அவங்களோட நான் நட்பு காட்ட மாட்டேன், என்னுடைய எதிரி என்னுடைய நண்பர் கிடையாது, ஆனா both of them are enemies. British soldiers as well as German soldiers, they are enemies and they are fighting for their own countries. How can they become friends? But still, on the eve of Christmas, celebrate the festival, they are forgetting their enmity. அந்த பகைமையை மறந்துட்டு அவங்க ஒன்னா கொண்டாடுறாங்க அந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை. அதை பத்தின கதை தான் இந்த இதுல நம்ம பார்ப்போம். ஸோ இன்னைக்கு எழுதப்பட்டிருக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கு 1914 அவர் வந்து தன்னுடைய சிஸ்டர் ஜானெட்க்கு எழுதுறார். British soldier Tom, he is writing to his sister Janet. My dear sister Janet, it is 2 in the morning and most of our men are asleep in the dugouts. Yet I could not sleep before writing to you about what happened here on Christmas Eve. ஒரு இந்த கேவ்ல இருக்கிற ஒரு இத்தினோண்டு ஒரு ஓட்டை, இட்ஸ் லைக் a hollow in a cave that is called as dugouts. ஒரு நிலத்துக்கு அடியில ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு தங்குற இடம், அதுதான் டக் அவுட்ஸ் அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட 2 மணி ஆயிடுத்து, விடிகாத்தால 2 மணி. ஆனா என்னால உன்கிட்ட இதை சொல்லிக்காம இருக்க முடியல. இங்க என்ன நடந்தது கிறிஸ்மஸ் ஈவினிங் அன்னைக்கு, நீங்க on the eve of Christmas what happened, I wanted to share with you. That is what he's saying to his sister Janet. In truth, what happened seems almost like a fairy tale, and if I had not been through it myself, I would scarce believe it.
நானே இல்லைன்னா கூட என்னால இத நம்பியிருக்க முடியாது. கிட்டத்தட்ட ஒரு கற்பனை கதை. இட்ஸ் லைக் அ ஃபேரி டேல். வைல் யூ அண்ட் எனக்கு பதிலா வேற யாராவது இந்த இடத்துல இந்த கதைய என்ட்ட சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, என்னால இத நம்பியிருக்க முடியாது. நானே உணர்ந்ததுனால, இந்த விஷயத்த நான் உன்ட்ட பகிர்ந்தாகணும்னு நான் நெனச்சுக்கிறேன். That's why I'm sharing to you. Although it is 2 in the morning, early morning, I want to share it with you. While you and the family sang carols before the fire there in London, I did the same with enemy soldiers here on the battlefields of France. ஒரு பாட்டு. அதுதான் carols. These carols are sung by the Christians uh, on the eve of Christmas. நீயும் உன்னோட நம்மளுடைய குடும்பமும் கேரல்ஸ் வந்து பிஃபோர் தி ஃபயர் இன் லண்டன் யூ ஆர் சேயிங் வெராஸ் ஐ சாங் த சேம் ஐ சாங் த சேம் வித் எனிமி சோல்ஜர்ஸ். எங்களுடைய எதிரி அணியினுடைய சோல்ஜர்ஸ் அவங்களோட சேர்ந்து நாங்கள் இங்கே ஒன்றா பாடியிருக்கோம் அந்த கேரலை. வேர் இந்த பேட்டில் ஃபீல்ட்ஸ் ஆஃப் ஃப்ரான்ஸ். பிரான்ஸ் போர்க்காலத்துல நாங்க அத பாடியிருக்கோம். As I wrote before, there has been little serious fighting of late. ரொம்ப தீவிரமான ஒரு சண்டை நடந்துட்டே இருக்கு. It is little serious fight. The first battles of the war left so many dead that both sides have held back until replacements could come from home. அந்த இனிஷியலா நடந்த அந்த சண்டையில ஆரம்ப காலத்துல நடந்த அந்த சண்டையில அந்த போரும்போது நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த எங்களுடைய அணியிலேயே வந்து நிறைய பேர் இறந்து போனதுனால வேற யாராச்சும் வந்தாதான் ரீப்ளேஸ்மெண்ட்டா வந்தாதான் இவங்களுக்கு பதிலா இன்னொருத்தர் வந்தாதான் எங்களால போர் புரியவே முடியும். இன்னொரு ரீப்ளேஸ்மெண்ட் வர வரைக்கும் we were held back. So we have mostly stayed in our trenches and waited. அதனாலேயே இன்னொருத்தர் கிடைக்கிற வரைக்கும் இந்த குறுகிய நீண்ட பள்ளங்கள்லயே நாங்க வந்து வாழ்ந்திருக்கோம். அங்கேயே வசிச்சிருக்கோம். இன்னும் ரீப்ளேஸ்மெண்ட் வரைக்கும் எப்படி தனியா வந்து போராட முடியும்? அந்த அந்த ஆ ஜெர்மன் ஏரியா சோல்ஜர்களோட எப்படி போர் புரிய முடியும்? அவங்க வர வரைக்கும் நாங்க காத்துன்னு தான் இருந்தோம். ட்ரென்ச் மீன்ஸ் a long narrow ditch. ஒரு குறுகிய நீண்டமான ஒரு பள்ளம். அதுதான் ட்ரென்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வாட் a terrible waiting it has been. ஸோ என்ன ஒரு கொடூரமான ஒரு காத்திருப்பு அது. Knowing that any moment an artillery shell might land and explode us in the trench, killing or maiming several men. எந்த நிமிஷம் வேணாலும் இந்த போர் புரியறவங்க வந்து ஒரு பெரிய துப்பாக்கின்னு சொல்ல முடியாது. இட் வில் ஹாவ் அ லாங் டிவைஸ். ஐல் ஷோ இட் டுவர்ட்ஸ் தி எண்ட். அதுலேருந்து ஒரு குண்டு போட்டாங்கன்னா நிறைய பேர் இறந்து போயிடுவாங்க. அந்த இடமே வந்து தரமட்டமாயிடும். நாங்க எல்லாருமே உயிரையே விடுற ஒரு சுச்சுவேஷன். பட் வாட் அ டெரிபிள் வெயிட்டிங் இட் ஹாஸ் பீன் நோயிங் தட் எனி மொமெண்ட். அது ஒரு பெரிய காத்திருப்பு தான். எந்த நிமிஷம் வேணாலும் எங்கேருந்தாலும் ஒரு குண்டு வந்து எங்களுடைய வாழ்க்கையை தூக்கிடலாம். நாங்க இறந்து போயிடலாம். கில்லிங் ஆர் மெய்மிங் செவரல் மெய்ம் அப்படின்னா ஒரு பெரிய காயம், பெருங்காயம். இன்ஜோர் வித் சிவியர் wound or that leaves a permanent damage to the body. ஏதாவது ஒரு உடம்பினுடைய ஒரு அங்கமே வந்து போயிடலாம். ஒரு கை போயிடலாம் அந்த பாம்பு போட்டதுல. ஏதாவது வேணாலும் நடக்கலாம். So it was a terrible waiting, and the waiting was like this. And in daylight, not daring to lift our heads above ground for fear of snipper's bullet. பகல் நேரத்துல வந்து நாங்க தலையை நிமித்த கூட அந்த அளவுக்கு துணிச்சல் கிடையாது. we didn't have the dare to lift our heads above the ground. அந்த நிலத்துல இருந்து அப்படியே தலையை தூக்கி பாக்குறது கூட எங்களுக்கு தைரியம் இல்லை. எங்கேயாவது எங்களை பார்த்துட்டானா அந்த ஸ்னிப்பெட்டால அடிக்கிற புல்லட்னால நாங்க உயிரே இழக்கிற சூழ்நிலை கூட ஆயிடும். அதனாலே அந்த பயத்திலேயே நாங்க அப்படியே பதுங்கியே வாழ்ந்திருந்தோம். And the rain, it has fallen almost daily. ஆனா தினைக்குமே மழை வேற பெஞ்சிருக்கு. Of course, it collects right in our trenches where we must bail it out with pots and pans. நாங்க எங்க பதுங்கி இருந்தோமோ அந்த பள்ளத்துல வந்து நிறைய மழை பெஞ்சதுனால தினைக்குமே தண்ணி நிரம்பியிருக்கு. அதனால நாங்க எங்கள்கிட்ட இருந்த இந்த ஏனம் பாட்டா இருக்கட்டும், பேனா இருக்கட்டும், அந்த இடத்துல இருக்கிற தண்ணியை வந்து எடுத்து நாங்க ஊத்துவோம். And with the rain has come mud, a good foot or deeper. அந்த மழையோட சேர்த்து சேரும் வந்திருக்கு. கால் பதிச்சோன்னா அப்படியே கால் உள்ள போயிடுறது. And a good fort or deeper. It splatters and cakes everything.
சதக்குன்னு இருக்கும்ல. இப்ப நமக்கு மழை பெஞ்சதுன்னா, ரோட்ல நடந்து போறோம்னா, சில நேரம் வழுக்கியும் விட்டுரும். இல்ல. இவங்க அதான் சொல்றாங்க, நான் ஒண்ணு எதிரணிய கண்டா பயமா இருக்கு. அதனால நாங்க தல நிமித்தவே இல்ல. இன்னொரு பக்கம் என்னடான்னா, தினைக்கும் பயங்கரமா மழை பெய்யுது. நாங்க பதுங்கியிருந்ததோ ஒரு ட்ரெஞ்ச், ஒரு பள்ளம். ஒரு ஆழமான ஒரு பள்ளம். அந்த பள்ளமும் வந்து தண்ணியால நிரம்பி போயிடுது இந்த மழை வந்தா. நாங்க வந்து பேன்ஸாலயும், பாட்ஸாலயும் தண்ணி எடுத்து எடுத்து ஊத்துறோம். அது தவிர வெளியில வந்தோம்னா, கால் வந்து உள்ள மாட்டிக்கிருது. இந்த சேறு சகதியுமா இருக்குன்னு சொல்லுவோம்ல. இட் ஸ்பிளாட்டர்ஸ் அண்ட் கேக்ஸ் எவ்ரிதிங் அண்ட் கான்ஸ்டன்ட்லி சக்ஸ் அட் ஆர் பூட்ஸ். அந்த இப்ப சேத்துல நடக்கணும்னா நம்ம செருப்பு எல்லாமே அந்த சேரால தானே இருக்கும். கா இட் வில் பி ஃபில்ட் வித் தீஸ் mud. One new recruit got his feet stuck in it and then his hands too when he tried to get out. புதுசா ஒருத்தர் சேர்ந்தவர் வந்து அவர் வந்து காலே அதுக்குள்ள மாட்டினுடுத்து. His feet was stuck in it and his hands too. இந்த கையுமே அதற்குள்ள முழுகி போயிடுது. பட் when he tried to get out, ஆனா எப்படியோ போராடி வெளியில வரணுங்கிறதுக்கு அந்த மனுஷன் வந்து பிரயத்னப்பட்டான், முயற்சி எடுத்தான். Through all this, we could not help feeling curious about the German soldiers across the way. After all, they faced the same dangers we did and slogged up about the same muck. அவங்களும் எங்களை போல தான் வந்து இதே சிச்சுவேஷனை தான் அவங்களும் சந்திச்சுட்டு இருக்காங்க. எங்களுக்கு என்னெல்லாம் வந்து டேஞ்சரா இருந்தோ, they are also facing the same dangers. Slogged. ஸ்லாக் மீன்ஸ் ஒர்க் ஹார்ட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். ரொம்ப கடினமா ரொம்ப நாளா உழைச்சுட்டே இருக்காங்க. அவங்களும் ரொம்ப நாளா உழைச்சிட்டு இருக்காங்க, நாங்களும் உழைச்சிருக்கோம். தேர் ஆல்சோ ஸ்லாகிங் அவுட் இன் த சேம் மக். மக் மீன்ஸ் டர்ட்டி ஆர் ரப்பிஷ் ஆர் வேஸ்ட் மேட்டர். ஒரு அழுக்கு, இந்த சேரும் சகதியுமா மண்ணுமா இப்படி தானே இருக்கு. ஸோ அவங்களும் அதே போல தான் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. வாட்ஸ் மோர், தேர் ஃபர்ஸ்ட் ட்ரெஞ்ச் வாஸ் ஒன்லி 50 yards ஃப்ரம் அஸ். பிட்வீன் அஸ் லே நோ மேன்ஸ் லேண்ட். எங்களுக்கு இடையில வந்து எந்த ஒரு நிலமும், யாருக்கு சொந்தமான நிலமும் அது ஒன்றும் கிடையாது. பார்டர்ட் ஆன் போத் சைட்ஸ் பை பார்ப்டு வயர். இந்த எங்களோட நாடு அது இன்னொரு நாட்டினுடைய எல்லைங்கிறது எப்படி தெரியும்னா, பெரிய இந்த வயர், ஒரு இந்த நாட்டு இந்த எல்லை இது நாட்டினுடைய எல்லை இதோட முடிவடைகிறது அப்படிங்கறது எப்படி போட்டிருப்பாங்க, ஒரு பெருசா ஒரு கயிறோ இந்த காப்பர் வயரால இப்படி கட்டி விட்டுருப்பாங்க. ஸோ இங்க என்ன சொல்றாங்க, between us lay no man's land, bordered on both sides by barbed wire, yet they were close enough. We sometimes heard their voices. சில நேரங்கள்ல பார்த்தா அவங்க நம்ம கிட்டக்க தான் இருக்காங்க. அவங்களுடைய குரல்லாம் கூட எங்களுக்கு கேட்டது. Of course, we hated them when they killed our friends. எங்களுக்கு அவங்கள கண்டாலே பிடிக்காம போச்சு. சில நேரங்கள்ல எங்களுடைய நண்பர்களை கூட அவங்க கொன்னு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கறதே எங்களுக்கு அவங்கள கண்டாலே பிடிக்கல. We hated them, but other times we joked about them and almost felt we had something in common. சில நேரங்கள்ல வந்து நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வேடிக்கையா சிரிக்கவும் செஞ்சுப்போம். எங்களுக்கு 2 பேருக்குமே ஏதோ ஒரு பொதுவான ஒரு விஷயம் இருக்குங்கிறதும் நாங்க உணர்ந்திருக்கோம். And now it seems they felt the same. அவங்களுக்குமே அதே மாதிரி தோணிருக்கு. Just yesterday morning, Christmas Eve day, we had our first good freeze. நேத்திக்கு கார்த்தால, அதுவும் கிறிஸ்மஸ் ஈவ் அன்னைக்கு, அன்னிய தினம் கிறிஸ்மஸ் தினத்தன்னைக்கு ஒரு நல்ல குளிர், பயங்கரமான ஒரு குளிர், நடுக்கத்துடன் இருக்கக்கூடிய ஒரு குளிர். Cold as we were, we welcomed it because at least the mud froze solid. Everything was tinged white with frost while a bright sun shone over everything. Perfect Christmas weather. ஒரு பக்கம் பனி அப்படியே உறைஞ்சு போயிருக்கு. அங்கேருந்து திடீர்னு நடுவில் சூரியன் வந்து பிரகாசமா அப்படியே உதிச்சுன்னு வருது. இட் ஷோன் ஓவர் எவ்ரிதிங். அந்த வெயிலுடைய அந்த the rays of the sun, it is falling on the frozen snow. Perfect Christmas weather. ஒரு பர்ஃபெக்டான கிறிஸ்மஸ் அன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு வெதர் தான் இது. During the day there was a little shelling or rifle fire from either side. துப்பாக்கி சூடு ரெண்டு பக்கமுமே இருந்தது. And as darkness fell on our Christmas Eve, the shooting stopped entirely. இருட்டி சீக்கிரம் போயிடுறதுனால, அதாவது அன்னைக்கு கிறிஸ்மஸ் ஈவினிங் அன்னைக்கு, அதாவது அந்த ஈவ் ஆஃப் கிறிஸ்மஸ், the darkness fell on our Christmas Eve. The shooting stopped entirely. இந்த துப்பாக்கி சூடும் நிப்பாட்டப்பட்டிருக்கு. Our first complete silence in months. இந்த மாதிரி ஒரு அமைதி வந்து இத்தனை மாதங்கள்ல இருந்ததில்ல. அப்படி ஒரு அமைதி. Our first silence in months.
We hoped it might promise a peaceful holiday, but didn't count on it. இது ஒரு அமைதியான ஒரு விடுமுறை நாளா தான் இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனா we didn't count on it. நாங்க அதை எதிர்பார்க்கல. We had been told the Germans might attack and try to catch us off guard. எந்த நேரத்துல வேணாலும் எப்ப வேணாலும் ஜெர்மனியர்கள் வந்து எங்களை வந்து தாக்குதல் பண்ணலாம். எங்களை எப்ப வேணாலும் பிடிக்கவும் செய்யலாம். I went to dug out to rest and lying on my cot I must have drifted asleep. நான் இந்த நிலத்துல ஒரு தங்கறதுக்கான ஒரு இத்தினோண்டு ஒரு இடம் உருவாக்கப்பட்ட ஒரு தங்கும் இடம் அப்படின்னு சொன்னேன்ல, டக்கம். நான் அங்க போய் என்னுடைய கட்டில் மேல போய் நான் படுத்துனேன். எனக்கு தூக்கமும் ரொம்ப அதிகமா அது. I have drifted asleep. All at once, my friend John was shaking me awake, saying, "Come and see what the Germans are doing." I grabbed my rifle, stumbled out into the trench, and stuck my head cautiously above the sandbags. "Hey, இங்க வந்து பாரேன்" அப்படின்னு ஜான் வந்து என்னை எழுப்புறான். நான் தூங்கினேன் பயங்கரமா. ஆனா என்னுடைய நண்பர் வந்து ஜான் வந்து என்னை எழுப்பான். வா இங்க வா, இங்க பாரு, ஜெர்மனியர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாரு. அவங்க ஏதோ துப்பாக்கி சூடு நடத்துறாங்கன்னு நினைச்சு நான் என்னுடைய ரைஃபிளை வந்து தூக்கின்னு போனேன். and stumbled out into the trench. Trip or momentary lose one's balance, almost fall. ஒரு தள்ளாடிண்டே தூக்கத்துல வேற இருந்தானா அவன். ஃப்ரெண்டு வேற இங்க பாரு ஜெர்மனியர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு திடீர்னு ஏதோ துப்பாக்கி சூடு தான் போல இருக்கு, தூக்க கழகத்துல வேலை இருக்கானா அந்த டாம் ஒரு மாதிரி தள்ளாட்டத்தோட அப்படியே எழுந்துட்டு போறான். and stuck my head cautiously about these sandbags. இந்த மணல் மூட்டை மேல அப்படியே தலையை எட்டி பாக்குறான். இப்ப வந்து சுடலாமா வேண்டாமா, நம்ம தயாரா இருக்கணுமா, அந்த மாதிரி ஒரு நிலைமையில அவன் இருக்கான். I never hope to see a stranger and more lovely sight. Clusters of tiny lights were shining all along the German line, left and right as far as the eye could see. இதை விட ஒரு அற்புதமான ஒரு கண்காட்சி வந்து பார்க்கவே முடியாது. சின்ன சின்ன குட்டி குட்டியான லைட்ஸ் எல்லாம் வந்து அந்த ஜெர்மனியர்கள் அவங்களுடைய கோடு அந்த லைன்ல வந்து காணப்பட்டது. எவ்ரி லெஃப்ட் அண்ட் ரைட் as far as the eye could see. கண் பார்க்கக்கூடிய தூரத்து அந்த இடத்துல எல்லாமே வந்து லைட்ஸ் அதாலே நிரப்பப்பட்டிருந்தது. வாட் இஸ் இட்? ஐ asked in bewilderment. ஒரு குழப்பத்துல ஒரு மனக்குழப்பம், அதுதான் வந்து bewilderment அப்படின்னு சொல்லுவாங்க. a feeling of being perplexed or confused. ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை, that is called as bewilderment. What is it? I asked in bewilderment and John answered, Christmas trees. அது என்ன தெரியுமா, கிறிஸ்மஸ் மரங்கள் அதெல்லாம் அப்படின்னு ஜான் எனக்கு அது பதில் சொல்றான். And so it was. அதுதான், the Germans had placed Christmas trees in front of their trenches, lit by candle or lantern like beacons of goodwill. ஜெர்மனியர்கள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கிறிஸ்மஸ் மரத்தெல்லாம் அவங்களுடைய ட்ரென்ச்சஸ், அவங்க பதுங்கி இருந்த இடம், அந்த இடத்துக்கு முன்னாடி, அந்த பள்ளத்துக்கு முன்னாடி இந்த மரத்தை நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. and it was lit by a candle. மெழுகாலையோ இல்லாட்டி இந்த லேம்ப் மாதிரி இருக்கும்ல, it was lit by the candle or lantern like beacons of goodwill. And then we heard them singing. அதுக்கப்புறம் அவங்க பாடுறது கூட எங்களுக்கு கேட்டது. Stille Nacht, Heilige Nacht. This carol may not it be familiar to us in Britain, but John knew it and translated. Silent Night, Holy Night. இந்த பாட்டு வந்து நமக்கு பழக்கப்பட்டதா ஒண்ணு இருக்காது. பிரிட்டனியர்களுக்கு வந்து, அதாவது பிரிட்டிஷ்காரங்களுக்கு வந்து இந்த பாட்டு வந்து பழக்கப்பட்ட பாட்டா இருக்காது. ஆனா ஜானுக்கு வந்து இந்த பாட்டு தெரிஞ்சது. அதுக்கு பாட்டுக்கு உண்டான அர்த்தத்தை வந்து மெதுவா டிரான்ஸ்லேட் பண்ணி கூட சொன்னான். சைலண்ட் நைட், ஹோலி நைட். ஒரு அமைதியான இரவு, புனிதமான இரவு அது. அதுதான் அதுக்கான அர்த்தம் போல இருக்கு. ஸ்டிலே நாச், ஹிலேஞ்ச் நாச். That is what it is getting translated, and it was translated by John. I have never heard one lovelier or more meaningful in that quiet clear night, its darkness softened by a first quarter moon. இதோட ஒரு அற்புதமான ஒரு அர்த்தமுள்ள ஒரு பாட்டை நான் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கவே முடியாது. அதுவும் இவ்வளவு ஒரு அமைதியான இரவுல இந்த மாதிரி ஒரு பாட்டு கேட்கறது ரொம்ப ஒரு ஒரு நல்ல ஒரு உணர்வா இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். When the song finished, the men in our trenches applauded. அந்த பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க குழுல இருந்த நிறைய நபர்கள் எல்லாரும் வந்து அப்படியே கை தட்டுறாங்க சந்தோஷத்துல. Yes, British soldiers applauded Germans. Then one of our own men started singing and we all joined him.
பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ்கெல்லாம் வந்து பாராட்டியிருக்காங்க ஜெர்மனியர்களை. ஆச்சரியமா இருக்கு. அப்புறம் எங்க அணியில இருந்த அந்த பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸும் அவங்களும் பாட ஆரம்பிச்சாங்க. நாங்களும் கூட சேர்ந்து பாட ஆரம்பிச்சோம். த ஃபர்ஸ்ட் நோவெல் த ஏஞ்சல் டிட் சே இது சம்திங் அ கேரல். அவங்க பாடுற கேரல் லைன் அதுதான் இங்க மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. இன் ட்ரூத் வி சவுண்டட் நாட் நியர்லி as good as Germans with their fine harmonies, but they responded with enthusiastic applause of their own and then began another. அவங்கள போல ஒரு அழகா நாங்க பாடலைனாலும், அவங்களும் நாங்க பாடுனதுக்கு அப்புறம் அவங்களும் ஒரு உற்சாகமா கை தட்டவும் செஞ்சாங்க. நாங்க முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க இன்னொரு பாட்டு பாட ஆரம்பிச்சுட்டாங்க. "O Tannenbaum, O Tannenbaum." Then we replied, "Oh, come all ye faithful." But this time they joined in singing the words in Latin. இப்போ வந்து லாட்டின் மொழியில பாட ஆரம்பிச்சாங்க. Adesse Fidelis. Britons and Germany harmonizing across no man's land. I would have thought nothing could be more amazing. But what came next was even more so. இது போல ஒரு அற்புதமான ஒரு விஷயம் யாருக்கும் ஒரு சொந்தம் இல்லாத ஒரு நிலத்துல நாங்க 2 பேரும் கிறிஸ்மஸ் ஈவ வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். இது போல ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இதுக்கு மேல வேற என்ன இருக்க முடியும்? பட் வாட் கேம் நெக்ஸ்ட் வாஸ் ஈவன் மோர். ஆனா இதோட ஒரு பிரமிக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு ஆச்சரியமான விஷயம் அடுத்தது வந்தது. என்னது அது? "இங்கிலீஷ் கம் ஓவர் வி ஹர்ட் ஒன் ஆஃப் தெம் ஷவுட்." நீங்க வாங்க இங்க அப்படின்னு அங்க ஜெர்மனியர்கள் வந்து இந்த பிரிட்டிஷர்ஸ் வந்து கூப்பிடா போல ஒரு சத்தம் கேக்குது. யூ நோ ஷூட் வி நோ ஷூட். நீங்க சுட வேண்டாம் நாங்களும் சுட போறது கிடையாது. தேர் இன் த ட்ரென்ச்சஸ் வி லுக்ட் அட் ஈச் அதர் இன் பிவில்டர்மென்ட். ஒரே ஒரு குழப்பத்தோட 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறோம். இது வந்து நம்புறதா நம்ப வேண்டாமா, என்னடா அது நம்மள வர சொல்றாங்களே, நம்பி போலாமா. பட் வி லுக்ட் ஈச் அதர் இன் பிவில்டர்மென்ட். Both the teams were in confusion. Then one of us shouted jokingly, "You come over here." நாங்க ஒருத்தங்க சிரிச்சுனே சொன்னோம். "நீங்க இங்க வாங்களேன்." அப்படின்னு எங்க அணியில இருந்த ஒருத்தன் வந்து சொன்னாங்க. To our astonishment, we saw two figures rise from the trench, climb over their barbed wire, and advance unprotected across no man's land. One of them called, "Send officer to talk." அங்க இருந்து எங்களுடைய ஆச்சரியத்துக்கு ஏத்தாப்போல அங்க ஒரு 2 நபர்கள் வந்து எழுந்து நிற்கிறாங்க. இந்த இந்த பாதுகாப்புக்காக கட்டப்பட்டிருக்குல்ல இந்த வயர். அதை தாண்டி வராங்க. And they came advanced to unprotected across no man's land. One of them called, "Send officer to talk." ஒரு ஆபீசர் அனுப்புங்க நம்ம பேசுவோம் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. I saw one of our men lift his rifle to the ready and no doubt others did the same. But our captain called out, "Hold your fire." Then he climbed out and went to meet the Germans halfway. அந்த துப்பாக்கிய வந்து நீ ஒன்னும் இப்ப எடுக்க வேண்டாம். அத நீ அப்படியே வச்சுக்கோ. நீ போய் அது சொன்னதுக்கு அப்புறம் எங்கள்ல இருந்த ஒரு சோல்ஜர் வந்து ஜெர்மன் சோல்ஜர் வந்து போறதுக்கு பாதி வழி அப்படியே கடந்து போயிட்டாங்க. We heard them talking and a few minutes later the captain came back and announced. கொஞ்ச நேரம் அவங்க பேசினே இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் நிமிடங்களுக்கு அப்புறம் என்ன ஆகுது, இந்த கேப்டன் வந்து என்ன சொல்றாரு, ஒரு அறிவிக்கை விடுறார். We have agreed that there will be no shooting before midnight tomorrow. நாளைக்கு நாளைக்கு நடுராத்திரி வரைக்கும் எந்த ஒரு தாக்குதலோ சுடுறதோ எதுவுமே இருக்காது. இதுதான் நாங்க ஒத்துன்னு இருக்கோம் ஒருத்தருக்கு ஒருத்தர். பட் sentries are to be remain on duty and the rest of you stay alert. நீங்க எல்லாருமே எச்சரிக்கையா தான் இருக்கணும், டியூட்டில தான் இருக்கணும். The sentries are to remain on duty and the rest of you stay alert. மீதி உள்ள நபர்கள்லாம் வந்து அலர்ட்டா இருங்க. Across the way, we could make out groups of 2 or 3 men starting out of trenches and coming towards us. அதில் வந்து குரூப்பா ஃபார்ம் பண்ணி 2-3 நபர்கள் வந்து எங்களை நோக்கி வரா மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சது. Then some of us climbed out to 1 minutes. There we were in no man's land, over 100 soldiers and officers of each side, shaking hands with men we had been trying to kill just hours later. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி சுடலாம், யாரை கொல்லலாம், யாரை சாகடிக்கலாம் இந்த ஒரு எண்ணத்துல இருந்தோம். ஆனா இப்ப என்னடான்னா அவங்க அணியில இருக்கிற சில ஜெர்மனிய சோல்ஜர்ஸ் வந்து இந்த பக்கம் வந்திருக்காங்க. எங்கள்ல சில பேர் வந்து அங்க போயிருக்காங்க. இது நம்பவே முடியலையே, ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கே. இதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி இந்த சூழ்நிலையா இப்ப எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றுது. Before long, a bonfire was built and around it we mingled British khaki and German grey. I must say, Germans were better dressed with fresh uniforms for the holiday. இந்த பான்ஃபயர்ங்கிறது இந்த கோல்டா இருக்கும்ல
பனி உள்ள நாடுகள்ல அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒண்ணு கூடுறாங்கன்னா நடுவுல வந்து இந்த ஃபயர்வுட் ஒண்ணுக்கு ஒண்ணா போட்டு they lit the fire. So that place will be quite warm. அந்த இடமே வந்து ஒரு விதவிதன்னு இருக்கும். So before long a bonfire was built and around it we mingled. நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறோம். பிரிட்டிஷ் காக்கி அந்த நிறத்துல வந்து ட்ரெஸ் அணிஞ்சிருக்காங்க. ஜெர்மனியர்கள் வந்து கிரே. ஆனா நான் இந்த இடத்துல சொல்லியே ஆகணும். அந்த ஜெர்மனியர்கள் வந்து ரொம்ப அருமையா ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட யூனிஃபார்ம்லாம் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இட் வாஸ் ஃப்ரெஷ் யூனிஃபார்ம்ஸ் ஃபார் தி ஹாலிடே. ஒரு லீவு நாளா இருந்தாலுமே அவ்வளோ வந்து பளிச்சுன்னு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அவங்களுடைய யூனிஃபார்ம். ஒன்லி அ கப்பல் ஆஃப் ஆர் மென் நியூ ஜெர்மன் பட் மோர் ஆஃப் தி ஜெர்மன்ஸ் நியூ இங்கிலீஷ். எங்களில் சில பேருக்கு தான் வந்து ஜெர்மன் மொழி வந்து தெரிஞ்சுது. ஆனால் நிறைய ஜெர்மனியர்களுக்கு வந்து இங்கிலீஷ் ஏற்கனவே தெரிஞ்சிருந்தது. ஐ ஆஸ்க்ட் ஒன் ஆஃப் தெம் வை தட் வாஸ் ஸோ. நான் கேட்டேன் அது ஏன் அப்படி. பிகாஸ் மெனி ஹேவ் ஒர்க்ட் இன் இங்கிலாந்து ஹீ செட். எங்களில் நிறைய பேர் வந்து இங்கிலாந்தில் வந்து வேலை பார்த்துருக்கோம். Before all this, I was a waiter at the hotel Cecil. Perhaps I waited on your table. நான் இதுக்கு முன்னாடி வெயிட்டராக வேலை பார்த்துருக்கேன். இந்த ஹோட்டல் சில்ங்கிற ஹோட்டலில் நான் வெயிட்டராக பார்த்துருக்கேன். நான் உங்களுடைய டேபிளில் கூட நான் காத்திருந்திருக்கேன் வெயிட்டராக. பர்ஹாப்ஸ் யூ டிட், ஐ செட் லாஃபிங். நீங்களா இருந்தீங்க அந்த வெயிட்டராக அந்த டேபிளில் அப்படின்னு நான் வந்து சிரிச்சுனே சொன்னேன். நாங்கிறது நரேட்டர். Another German had been a porter at Victoria Station. ஒருத்தர் வந்து போர்ட்டரா வேலை பார்த்திருக்கார் விக்டோரியா ஸ்டேஷன்ல. He showed me a picture of his family back in Munich. It was so lovely. I told him I would like to meet his family members someday. He happily gave me his family address. உங்க குடும்ப நபரை வந்து நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னோடனே அவர் வந்து அவருடைய வீட்டினுடைய அட்ரஸை வந்து சந்தோஷமா என்கிட்ட வந்து கொடுத்தார். அவங்க ஃபேமிலி புகைப்படத்தை சந்தோஷமா இருக்கிற புகைப்படத்தை பார்த்தோன்னே எனக்கு ஆசையா இருந்தது. உங்க அட்ரஸ் கொடுங்களேன் அப்படின்னு நான் கேட்குறேன். கண்டிப்பா வாங்க. அவங்க வந்து சந்தோஷமா அவங்க வீட்டு அட்ரஸை கூட எனக்கு கொடுத்தாங்க. So we have completed to an extent in today's class on eve of Christmas Truce. Sorry, the Christmas Truce. We will continue in next class. தொடர்ச்சியா அடுத்த கிளாஸ்லயும் நம்ம பார்க்கலாம். I'll end the class over here. Any doubts in today's session? Okay. நான் இன்னைக்கு கிளாஸை இதோட நிப்பாட்டுறேன். நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.